நமக்கு மட்டுமா அங்கே துன்பம் இருக்குது? துன்பம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் உண்டா? இப்படித்தான் கடவுள் சொன்னாரான்ட்டே. கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் ஒரு மைதானம் இருக்குல்லடா, யார் யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கோ எல்லாரும் துன்பத்தை கொண்டா, உனக்கு இருக்கிற துன்பத்தை அவனுக்கும் அவனுக்கு இருக்கிற துன்பத்தையும் உனக்கு மாற்றி கொடுக்குறேன்டான்னாராம். ஒருத்தன் வீட்டுக்கு வந்து எல்லா துன்பத்தையும் மூட்டையாக கட்டி நேராக போனேன். அந்த மைதானத்துக்குள்ளே நுழையாமல் திரும்பி வந்துட்டேன். ஏன் தெரியுமா? இவன்கிட்ட சின்ன மூட்டையாக தான் இருக்கு. இருக்கிற கடினங்களில் இருந்தும் துன்பங்கள்ல இருந்தும் நாம வெளியில வரணுங்க. அதுக்குத்தானே புத்தாண்டு. நம்ம எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு, மறுமலர்ச்சி செய்து கொள்வதற்கு தானங்க புத்தாண்டு. அப்ப இந்த புத்தாண்டி கடினங்களை, பிரச்சனைகளை, சங்கடங்களை, வருத்தங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க. அதுல என்னங்க இருக்கு? இந்த செல்போன் இருக்குல்ல, நம்ம எல்லாம் வச்சிருக்கோம்ல, இந்த சாதாரண செல்போன். இந்த செல்போன் எவ்வளவுங்க எடை இருக்கும்? ஒரு 300 கிராம் இருக்குமா? இந்த 300 கிராம் செல்போனை ஒரு மணி நேரம் கையில் வச்சிருங்க, என்ன ஆகும்? கை கொஞ்சம் வலிக்குமா? அதே செல்போனை ஒரு 4 மணி நேரம் கையில் வச்சிருங்க, அப்படியே தோள்பட்ட வரைக்கும் வலிக்குமா? அதே செல்போனை ஒரு 10 மணி நேரம் கையிலே பிடிச்சிக்கிட்டுருங்க, அப்படியே லைட்டாக காய்ச்ச வர்ற மாதிரி ஆகுமா? அதே 300 கிராம் எடை இருக்கிற இந்த சாதாரண செல்போனை ஒரு நாள் முழுவதும் கையில் வச்சிருங்க, மறுநாள் இந்த கையை தூக்க முடியுமா? முடியாதுங்க. 1 மணி நேரம் தூக்குற போதும் அந்த செல்போனோட எடை 300 கிராம் தான். ஒரு நாள் முழுக்க கையில் வச்சிருந்த போதும் செல்போனோட எடை 300 கிராம் தான். ஆனால் அந்த எடையை தூக்கி சுமக்கிற நேரம் அதிகமாக அதிகமாக நமக்கு பாதிப்பு உருவாகுதுன்னா பிரச்சனையும் ரொம்ப நேரம் தூக்கி சுமக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க.